ஒரு பெரிய காட்டில் வலிமையான சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது தினமும் வேட்டையாடி பல விலங்குகளை கொன்று சாப்பிடும். ஒரு நாள் எல்லா விலங்குகளும் சேர்ந்து இப்படி நடந்து வந்தால் நம்மில் யாரும் உயிரோடு இருக்க முடியாது என பயந்தன. அவையெல்லாம் சிங்கத்தின் முன் வந்து, சிங்க மகாராஜா, நீங்கள் தினமும் பலரை வேட்டையாட வேண்டாம். நாங்களே ஒவ்வொரு நாளும் ஒருவர் வீதம் உங்கள் உணவுக்காக வந்துவிடுகிறோம் என்றன. அதை கேட்ட சிங்கம், சரி, எனக்கு தினமும் உணவு கிடைத்தால் போதும் என்றது. அன்று முதல் ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு சிங்கத்தின் குகைக்கு சென்றது. சிங்கம் சாப்பிட்டு மகிழ்ந்தது. முயல் சிங்க குகைக்கு செல்ல வேண்டிய நாளில் தந்திரமாக யோசித்து சிங்கத்தின் குகைக்கு தாமதமாக சென்றது. சிங்கம் கோபமடைந்து, ஏன் இத்தனை தாமதம் என்று கர்ஜித்தது. மன்னிக்கவும் ராஜா, வழியில் இன்னொரு சிங்கம் என்னை தடுத்து இந்த காட்டின் ராஜா நான்தான் என்று சொன்னது. அதனிடம் தப்பித்து ஓடி வந்தேன். அது சிங்கத்தை அருகில் உள்ள ஒரு ஆழமான கிணற்றுக்கு அழைத்து சென்றது. கிணற்றில் தன் பிரதிபலிப்பை பார்த்து இன்னொரு சிங்கம் இருக்கிறது என நினைத்து கோபமாகி, இந்த காட்டுக்கு இன்னொரு ராஜாவா என்று கூறி கிணற்றுக்குள் பாய்ந்த மூழ்கி இறந்தது. இந்த செய்தியை கேட்ட எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியடைந்தன. அறிவால் அடைய முடியாதது ஒன்றுமில்லை. வலிமையை விட புத்திசாலித்தனமே சிறந்தது.